நாமளே பல முறை சொல்லியிருக்கிறோம், இந்த காலகட்டத்தில் ரசிகர்கள் இந்த 3 மணி நேரம் படம் அப்படின்னா ரொம்பவே சோர்வடைஞ்சிடறாங்க. இந்த 90s வரைக்கும், ஏன் 2000 காலகட்டம் வரைக்கும் 3 மணி நேரம் படம்னா ரசிகர்கள் என்ஜாய் பண்ணாங்க. அதற்கு காரணம் வேறு எந்த பொழுதுபோக்கும் அவங்களுக்கு கிடையாது. சோசியல் மீடியா கிடையாது, ஃபோன் கிடையாது, குறிப்பாக இன்டர்நெட் கிடையாது. இது மாதிரியான பல டைவர்ஷன்ஸ் இதே இல்லை. ஆனால் இப்போது ரசிகர்கள் 2.5 மணி நேரம் படத்துக்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தடவை ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. கொஞ்சம் லேக் ஆச்சுன்னா உடனே ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மெசேஜ் அனுப்பிடுறாங்க. ஸோ இது மாதிரியான பல தடங்கள் இருக்குது. அதனால தான் இப்போ சமீபத்தில் 3 மணி நேரம் படம் அப்படின்னா கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே இல்லை அப்படின்னா ரசிகர்கள் அந்த படத்தை ஒரே அடியாக புறக்கணிச்சிடறாங்க. ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்லணும்னா, இப்போ லேட்டஸ்ட் உதாரணம் கங்குவா, இதுக்கு முன்னாடி இந்தியன் 2, ஏன் மெய்யலுங்க கூட அந்த படம் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல படம். அது கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சர்ச்சை எழுந்துச்சு, டியூரேஷன் அதிகம் அப்படின்னாங்க மெய்யழகன் படத்துக்கு. ஸோ இப்படி பல படங்களை உதாரணமாக சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட வேலையில் விடுதலை 2 படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட டியூரேஷன் முதல்ல எவ்வளோ இருந்துச்சுன்னா 2 மணி நேரம் 53 நிமிடம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தான் இருந்துச்சுங்களேன். ஸோ அப்போவே நமக்கு டவுட் இருந்துச்சு, ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? விடுதலை நிச்சயமாக முதல் பாகம் வெற்றிமாறன் கண்டிப்பாக அற்புதமான திரைக்கதை மூலம் நம்ம கட்டி போட்டிருப்பார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வெற்றிமாறனே பாருங்கள், இல்லை ஒரு படம் நமக்கு பிடிக்கும், நம்மளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும், ஆனாலும் கூட ரசிகர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ட்டு கடைசியாக அந்த முழு படத்துலேருந்து 8 நிமிஷத்தை இப்போ கட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போது விடுதலை பார்ட் 2வோட அந்த வெர்ஷன் எவ்வளோ டியூரேஷன்னா 2 மணி நேரம் 45 நிமிடங்கள், 2.25 மணி நேரம். ஸோ இது புத்திசாலித்தனமான முடிவு, சாமர்த்தியமான முடிவு அப்படின்னு சொன்னாலும் கூட சில பேர் என்ன சொல்லணும்னா, இல்லை வெற்றிமாறனுக்கு பயம் வந்திருக்கும், ஃபுல் படத்தையும் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேகனால கூட கண்டிப்பாக ரசிகர்கள் இந்த என்ன சொல்கிறது டபுள் ரிவ்யூ வந்துடும். நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே ரிசல்ட்டாக படம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னு தான் வெற்றிமாறன் இப்படி 8 நிமிஷம் கட் பண்ணிட்டாருங்கிறாங்க. அவர் பயந்து பண்ண என்ன, இல்லை சாமர்த்தியமாக பண்ண என்ன? மொத்தத்தில் ரசிகர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ட்ரிம் பண்ணி படத்தை ஒரு கரெக்டான கிறிஸ்பாக கட் பண்ணிட்டார்ல, அதுதான் வேணும் ஒரு இயக்குனருக்கு. அதை விட்டுட்டு ஏதாவது குறை சொல்லணுமேனு அவரை மட்டம் தட்டுறது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறது தான் வெற்றிமாறன் ரசிகர்கள் தொடர்ந்து ஹேட்டர்ஸுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் நாளைக்கு வெற்றிமாறனோட இந்த விடுதலை பார்ட் 2 பார்க்குறதுக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.